ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ்லேயே வந்து பார்த்த மாதிரி தான் ஒரு குட்டி ஜியோவுடைய ஃபோன் தான். இந்த ஜியோவோட ஃபோனை வீட்டில் பேசிக் யூஸுக்காக வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்றதுக்காக, அதுவும் மிச்சம் எதுவாவது ஃபோனுக்குலாம் போனோம்னா 4G இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனுக்கு போனோம் அப்படின்னோன்னா ஒரு 3000 4000 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோலாம் இல்லை. எனக்கு இன்கமிங் கால் வரணும், அதுக்கு நான் கம்மி ரீசார்ஜ் பண்ணணும், இதிலிருந்து நான் அவுட் கோயிங் கால் கூட பண்ண போகிறது இல்லை அப்படின்ற யூசேஜ் இருக்கும்போது சரி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஜியோலேயே ஜியோ ஃபோன் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜியோவுடைய ஜியோ பாரத் V4 4G அப்படின்ற மாடல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அமேசான்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 800 ரூபாய்க்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் வெறும் ஜியோ சிம் மட்டும் தான் போட முடியும் அப்படின்றனால இந்த ஃபோன்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி, இந்த ஃபீச்சர் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஜியோ பிளானும் வந்து இருக்கு. 125 123 அந்த பிளான் போட்டு நம்மளால ரீசார்ஜும் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு ஜியோ சிம்மும் வந்து வாங்கிட்டேன். எத்தனோண்டு இருக்கு பாருங்களேன், குட்டியோண்டு இருக்கு, பக்கவாரி. இதில் பின்னாடி வேற கேமரா, இங்கே வந்து ஜியோன்ற லோகோவோட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி கிளாஸ்டிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா முன்னாடி பட்டன்ஸ் எல்லாமே வந்து குட்டி டிஸ்பிளே தான். ஸோ ஸ்பீக்கருக்காக தான், எனக்கு மெயினாக ஃபோன் பேசுறதுக்காக மட்டுமே தான் இந்த ஃபோனு அப்படின்றனால இந்த ஃபோனே ஓகே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பாக்ஸுக்கு முன்னாடி வந்து ஜியோ பாரத் V4 4G அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா ஸ்பெக்ஸ் அப்படியே டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா இதில் ஜியோ சினிமா பார்த்துக்கலாம், ஜியோ 7 மூலமாக பாட்டு கேட்டுக்கலாம், ஜியோ பே யூஸ் பண்ணி UPI பண்ணிக்கலாம், ஜியோ டிவி வந்து பார்த்துக்கலாம், ஜியோ ஃபோட்டோஸ், ஜியோ சேட் இதெல்லாமே வந்து இருக்குது ஜியோ சர்வீசஸாக. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா HD கால்ஸ் வந்து இருக்குது, ஒயர்லெஸ் FM வந்து இருக்குது, அதுக்கடுத்து 23 இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணவும் போட்டிருக்கு, 4G ப்ரௌசிங்கும் வந்துருக்கு. இதில் வந்து 4G இருக்கிறனால அந்த நெட்டு வந்து ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ நம்மளால் ப்ரௌசிங் அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து என்ன ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, TFT ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, 1.77 இன்ச்சுக்கானது. அதுக்கடுத்து 1000 mAhக்கான பேட்டரி வந்து இருக்க போது. பின்னாடி வந்து பார்த்தோன்னா 0.3 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான டார்ச் வந்து இருக்குது. இதில் வந்து SD கார்டு சப்போர்ட்டும் வந்து பார்த்தோன்னா 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் வந்து இருக்குது. கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரும் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா இந்த சைடில் ப்ரைசிங் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாலும் இதோட ப்ரைசிங் 800 ரூபாயிலிருந்து 790 ரூபாயிலிருந்து 800 ரூபா, மேக்ஸிமம் 800 ரூபாய்க்குள்ளேயே நம்மளால வந்து வாங்கிக்க முடியும். இதோட மொத்த வெயிட் வந்து பார்த்தோன்னா 165 கிராம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஹெச்ஆர் பொறுத்த வரைக்கும் 0.78 கிலோவாட்னு போட்டிருக்காங்க. பாடி சார் பொறுத்த வரைக்கும் 1.09 வாட் கிலோவாட்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ மிச்சப்படி நார்மல் தான். பாக்ஸ்குள்ளே வேறு என்னடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாக்ஸ்குள்ளே ஒரு வாரண்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிவைஸ் ஹேண்ட்செட் வந்து இருந்துச்சு. பேட்டரி தனியாக இருந்துச்சு. நான் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணிட்டேன். சிம் வந்து ஜியோ சிம் தான் போட முடியும். ஸோ அதனால் நான் ஒரு ஜியோ சிம்மையும் போட்டு ஆன் பண்ணி 2 நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அதுக்கடுத்தது பாக்ஸில் ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் பிக்கான சார்ஜிங் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டைப் பிக்கான ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு சிம் தான் வந்து போட்டுக்க முடியும். அதுவும் வந்து பார்த்தோன்னா நானோ சிம், அதுவும் ஜியோ சிம் மட்டும் தான் வந்து போட்டுக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். 128 GB வரைக்கும் இருக்கிற ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் உங்களுக்கு கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டைப் C கிடையாது, டைப் B தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் Cலாம் இதில் கொடுப்பாங்களா அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. டைப் B வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஹெட்ஃபோன் ஜாக் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டார்ச் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, டார்ச் லைட், டார்ச் ஆனில் இருக்குது. ஹை இன்வெஸ்டோன்னா ஒரு டார்ச் வருது, லோ, ஆஃப், 3 இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை அன்லாக் பண்ணுறது எப்படின்னா முன்னாடி மாதிரி தான் 2 பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நோக்கியாலாம் வெறும் ஸ்டார் பட்டன் மட்டும் அழுத்தினாலே வந்து அன்லாக் வந்து ஆகிடும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து இன்னும் பழைய மாதிரி தான். நம்மளால் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாலாம் அன்லாக் வந்து பண்ண முடியாது. அன்லாக் பண்ணோம்னா இந்த சைடில் இருக்க அந்த மெனு பட்டன், அப்புறமா வந்து ஸ்டார் பட்டன், இது 2த்தையும் கொடுத்துட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட UI பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம ஃபீச்சர் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரு, அப்புறமா வந்து ஜியோ டிவி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜியோ 7, அப்புறமா ஜியோ பே, இது மூலமாக நம்மளால் UPIலாம் வந்து பேமெண்ட்லாம் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டூல்ஸ்குள்ளே போனோம்னா கேலண்டரு, கால்குலேட்டரு, டார்ச் லைட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கீழேயே இன்டர்நெட்டு நம்ம ப்ரௌசிங் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. நில்லுங்க, கேமராக்குள்ளே போயிட்டு அப்படியே 1-2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வேறு ஜூம் பண்ணலாம் போல். ஜூம் கூட பண்ணி நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா? ஜூம் பண்ணி
இதை நம்ம அப்படியே கேலரியில் போயிட்டு மல்டிமீடியாவில் ஃபோட்டோஸு, இப்போதைக்கு நான் SD கார்டெலாம் எதுவும் போடல. இதில் இருக்க ஃபோட்டோ கிளாரிட்டி அப்படின்னு நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தென் ஒயர்லெஸ் எஃப்எம்மும் வந்து இருக்குது. ஒயர்லெஸ் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லாவே தான் இருக்குது. நில்லுங்க, இப்போ அப்படியே சர்ச் ஆகிட்டு லோட் ஆகும். மேனுவல் டியூனு, ஃப்ரீக்வன்சி, ஸ்டேஷனு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே எனக்கு இப்போ ஆன்லைனில் பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஓடிபி எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகி அதுவாகவே எடுத்துக்குது. ஸோ இப்போதைக்கு தமிழ் இதில் எனக்கு லேட்டஸ்ட்டு சாங்ஸ் காப்பிரைட்ஸ் வரும். ஸோ அதனால் சும்மா கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சாங்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இது ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது. ஃபுல்லாக ப்ளே பண்ணால் காப்பிரைட்ஸ்லாம் வரும். ஆன்லைன்லேயே நல்லா தான் ப்ளே ஆகுதுங்க. இத்தனைக்கும் நான் ரூமுக்குள்ளே கதவெல்லாம் சாத்திட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். இந்த இடத்துலையும் இந்த சிம்மில் இந்த அளவுக்கு நெட்டு வருது, இந்த அளவுக்கு சிக்னல் வருது அப்படின்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் நான் கால்ஸும் பேசி பார்த்தேன். கால்ஸ் பேசும்போதும் எனக்கு எந்த விதமான பஞ்சாயத்துமே வந்து இல்லை. கால்ஸ் பேசுறதுக்கும் வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்தது இது ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சும்மா ஒரு கால் மட்டும் போடுறேன்னே. ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்தால் இது, ஃபோன் ஸ்பீக்கரில் இல்லைன்னா இந்த சவுண்டில் வந்துருக்கும். இதுலேயே காலில் மியூட் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது, ஆட் கால், இன்னொரு கால் நம்ம ஆட் பண்ணுறது, கால் ரெக்கார்டரு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும். அண்ட் தென் இந்த ஃபோனுடைய பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த இதுக்கு ரொம்ப பேசிக்கான யூஸுக்கு வெறும் இன்கமிங் காலுக்காக எனக்கு ஒரு ஃபீச்சர் ஃபோன் வேணும், அதுக்கு நான் கம்மியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற போது நான் அப்பப்போ ஆன்லைன்லேயும் பாட்டு கேட்க முடியும், பாட்டு கேட்குற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கனாலும் சரி. இந்த ஆடு தான் ஏன் வருதுன்னு தெரியல எனக்கு. இப்போ தான் ரீசெண்டாக நான் 2 நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். 2 நாளில் நான் இந்த மாதிரி ஆடு பார்த்ததே இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தா ஆடு வருது. அது ஏன் வருது அப்படின்றது தெரியல. மேபி உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். திடீர்னு ஒரு பாப்பப் ஆட் மாதிரி இந்த சீரியல் ஆடு வந்து நிற்கிது. இது என்ன கதைன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு நான் 2 நாளாக யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் பார்க்கல. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தா இந்த ஆட் வந்து நிற்கிது. அப்படியே பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வந்தோம்னா பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் ஃபோன் பேசுறதுக்கு சூப்பராகவே வந்துருக்கு. பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை, எனக்கு மெயினான இதுவே இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கான மெயின் ரீசனே ஃபோன் பேசுறதுக்கு தான். ஃபோன் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் லவுட் ஸ்பீக்கர்லையும் சரி, அண்ட் தென் இயர்பீஸில் கேட்கும் போதும் சரி, பேசும்போதும் சரி, எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை. ரொம்ப குட்டியாக பக்காவாக வந்து இருக்குது. பட்டன் குவாலிட்டி வைஸும் வந்து நல்லா தான் இருக்குது. எந்த விதமான பஞ்சாயத்துமே வந்து இல்லை. செகண்டரி யூசேஜ்க்காக வந்து பார்க்குறீங்க, இல்லை வீட்டில் எல்டர்ஸ்க்காக வெறும் இன்கமிங் மட்டும் இருந்தால் போதும், அவங்க பெருசாக ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் இன்கமிங் மட்டும் வரணும்னு அதுக்கு அதிகமாகவும் ரீசார்ஜ் பண்ண வேணாம், இன்கமிங் வந்து அவங்க பேசுகிற மாதிரியும் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கும். இதை தாண்டி நிறைய 4G ஃபோன்ஸ்லாம் வந்து இருக்குது. நோக்கியாலே வந்து பார்த்தோன்னா 2000 3000 வந்து இருக்குது. அதில் யூபிஐலாம் இன்னும் க்ளீனான யூஐயில் இன்னும் க்ளீனாக இது பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் நான் இப்போ வரைக்கும் பார்த்த ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, செட்டிங்ஸில் இது மோஸ்ட்லி செகண்டரி ஃபோனாவோ இல்லை எல்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் வந்து டிஸ்பிளேல ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிஸ்பிளேல வெறுமே வால்பேப்பர் அப்புறமா ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சரி பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இதை கொஞ்சம் எனக்கு பர்சனலாக வந்து இது கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. இப்போ அப்படியே சார்ஜ் போட்டால் எப்படி ஏறுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சார்ஜ் போட்டோன்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது, அது பிரச்சனை இல்லை. இதுலேயே வந்து பார்த்தோன்னா சார்ஜிங் பர்சன்டேஜும் வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. அது கொஞ்சம் நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி.
ஓவராலாக 800 ஒரு ஃபீச்சர் ஃபோன், அதுவும் 4G ஃபோன் அப்படின்ற போது எனக்கு குறையா தெரிஞ்சதான் அந்த ஃபாண்ட்டு மட்டும் தான். அதை தாண்டி வேறு எந்த குறையும் பெருசாக வந்து தெரியல. ஆனால் இதில் ஜியோ சிம் மட்டும் தான் போட முடியும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஜியோ பாரத் ஃபோன் அப்படின்றனால ஜியோ சிம் மட்டும் தான் வந்து போட்டுக்க முடியும். எனக்கு இந்த ஃபோனை ஏன்டா எடுத்தேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எனக்கு கம்மியான ரீசார்ஜ் பண்ணணும், அண்ட் தென் 1000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வேணும் அப்படின்ற போது பார்க்கும்போது இந்த ஃபோன் எனக்கு ஒரு நல்ல ஃபோனாக வந்து தெரிஞ்சு. இயர்பீஸ் பொறுத்த வரைக்கும் கால் பேசுறதுக்கும் சரி, அண்ட் தென் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசும்போதும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனக்கு இன்கமிங் காலுக்காகவே அப்படின்ற போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் எனக்கு செட் ஆகும் தோணுச்சு. அதனால தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் யாராவது வந்து ஜியோ ஃபோன் 2 இல்லை ஜியோ ஃபோனு இல்லைனா நோக்கியாவோட ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இதில் அந்த பாப்பப் ஆட் சொன்னல, அன்லாக் பண்ணும் போதெல்லாம் வருது சம்டைம்ஸு. ஸோ அது எதனால வருது அப்படின்றது தெரியல. நீங்களும் இந்த மாதிரி ஆட்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஜியோ ஃபோனில் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.